வள்ளலார் சர்வதேச மையத்தில் என்னென்ன வசதிகள் செய்யப்பட உள்ளன என விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வள்ளலார் சர்வதேச மையத்தில் என்னென்ன வசதிகள் செய்யப்பட உள்ளன என்று விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கின் விவரங்கள் என்ன? வணக்கம். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலார் தெய்வ நிலையத்தின் சத்திய ஞான சபை முன்புள்ள 70 ஏக்கர் பரப்பில் பெருவெளியில் சுமார் 100 கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க ஒப்புதல் அளித்து தமிழக அரசு கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி ஆசானை ஒன்றை பிறப்பித்துள்ளது. பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு தடை விதிக்க கோரி பாரதிய ஜனதா கட்சியின் ஆன்மீகம் மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் வினோத் ராகவேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கப்பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அருட்பெருஞ்சோதி தரிசனத்துக்காக பக்தர்கள் கூடும் இடத்தில் கட்டுமானம் மேற்கொண்டால் அது தன் புனிதத்தை இழந்துவிடும் என்றும் 100 ஆண்டுகளை கடந்த புராதன கோவிலில் மாற்றங்களை செய்வது என்பது புராதன சின்னங்கள் சட்டத்திற்கு விரோதமானது என்றும் மனுதாரர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. மேலும் அரசுக்கு சொந்தமாக அருகில் ஏராளமான நிலம் உள்ளதால் அங்கு வள்ளலார் சர்வதேச மையத்தை அமைக்கலாம் எனவும் கோவில் சொத்துக்களை வேறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்த கூடாது எனவும் அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு பதிலளித்த தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் சத்திய ஞான சபையை அரசு எடுத்துக்கொள்ள முயற்சிப்பதாக கூறுவது தவறு என்றும் சர்வதேச மையம் அமைந்தாலும் அந்த நிலம் ராமலிங்க அடிகளார் அறக்கட்டளை வசம்தான் இருக்கும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் அவர் தைப்பூச நாளில் ஜோதி தரிசனத்துக்காக 3.5 லட்சம் பக்தர்கள் திரள்வதுண்டு என்றும் சத்திய ஞான சபை முன்பாக அமைந்துள்ள 70 ஏக்கர் நிலத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என பக்தர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கைகள் வருவதால் தான் அங்கு நூலகம், அருங்காட்சியகம், ஓய்வறைகள், மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தும் வகையில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படுகிறது என்றும் தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வள்ளலார் சர்வதேச மையத்தில் என்னென்ன வசதிகள் இடம்பெறப் போகின்றன என்பது குறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மதுலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.